வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல கிராண்டட், அட்மிட்டட்லி, அஸ்யூமிங் இந்த வேர்ட்ஸ் பத்தி எல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். இல்ல இதே நம்ம கிராண்டட் தட், அட்மிட்டட் தட், அஸ்யூமிங் தட் இந்த மாதிரியும் நாம யூஸ் பண்ணலாம். ஃப்ரேசஸாவும் யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது? இந்த மூணுக்கும் இருக்கிற சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா நம்ம கான்வர்சேஷன்ல நிறைய சமயங்கள்ல நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆர்கியூ பண்றப்போ நிறைய இடங்கள்ல நாம அவங்க சொல்றது கம்ப்ளீட்டா தப்பு அப்படியே ஆர்கியூ பண்ணுவோம். அது ஒரு விதம் அப்படின்னு வச்சுட்டா, சில சமயங்கள்ல அவங்க சொல்றதை நம்ம ஒத்துக்குவோம். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம கிராண்டட் தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ கிராண்டட் தட் அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஸோ அதுலயே ஆனாங்கிற ஒரு சவுண்ட் வந்துடும். அதனால இந்த ஆனாவுக்கு இன்னொருத்தர நீங்க பட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா உங்க கருத்தை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுடைய பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ granted that you are correct, it's hard to prove your point. Granted that you are right, it's hard to prove your point. இப்போ இதே விஷயத்த நீங்க கரெக்ட் தான்னாலும் அப்படி நம்ம சொல்லுவோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான்னாலும் உங்க கருத்தை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படி கேட்கிறப்போ சேம் தான், அதே மாதிரியான ஒரு டோன் தான். இதுல நம்ம ஈவன்ங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம சேர்த்து சொல்லலாம். Even granted that you are right, how will you prove a point? இப்போ ஒருத்தர் நிறைய பணத்தை செலவழிச்சிட்டாருன்னு ஒரே சண்டையா இருக்கலாம், திட்டிட்டு இருக்காங்க. அவன் பணத்தை செலவு பண்ணிட்டாங்கிறது உண்மைதான், ஆனா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Granted that he spent the entire money, I think there would be good reasons for that. Granted that he spent the entire money, I think there would be good reasons for that. இப்போ ஒரு வீடு, ஒரு இடத்த வாங்கலாம்னு முடிவு பண்றீங்க. பட் அந்த வீடு ரொம்ப பழசா இருக்கு, ரொம்ப நல்ல நிலைமையில இல்ல. ஸோ வீடு நல்ல நிலைமையில இல்லைங்கிறது உண்மைதான், ஆனா இந்த நிலத்தோட மதிப்பு, லேண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்காக அதை வாங்கிக்கலாம். இந்த இடத்துல லேண்ட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ granted that the house is not in good condition, you can still buy it for the land value. ஸோ இதே விஷயத்த நம்ம even granted that அப்படின்னு நம்ம சொல்லலாம். Even granted that the house is not in good condition, you can still buy it for the land value. ஸோ இந்த மாதிரி இந்த granted that ஒரு கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். இதே granted that இன்னொரு அர்த்தத்திலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். சிமிலர் தான். இப்போ கோர்ட் மாதிரியான இடங்கள்ல ஆர்கியூ பண்றப்போ இவர் எந்த குற்றமும் செய்யலைங்கிறதுனால இவரை விடுதலை செய்யணும், இப்படிங்கிறதுனால இதை செய்யணும், இந்த மாதிரி சின்ஸ் மாதிரியான ஒரு சவுண்ட்ல நம்ம இந்த granted that யூஸ் பண்ணுவோம். இப்ப இவர் எந்த தவறும் செய்யலைங்கிறதுனால இவருக்கு மீண்டும் அந்த வேலையை வழங்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Granted that he didn't make any mistake, he should again be given a job. Granted that he didn't make any mistake, he should again be given a job. இந்த இடத்துல even granted that அப்படி வேண்டாம், அது தப்பு. ஸோ granted that மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது admittedly. இதையே நம்ம I admitted that இந்த மாதிரி எல்லாமும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் admittedly அப்படிதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ admittedlyங்கிறது ஒரு adverb. அதே அர்த்தம் தான். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்றதுக்கு. பட் எப்போ அப்படின்னா நமக்கு அவ்வளோ அதை ஒத்துக்கிறதுக்கு நம்ம மனசு இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரியான ஒரு டோன்ல ஒத்துக்கிறதுக்கு தான் நம்ம admittedly யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பையனை பத்தி உங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இல்ல, பட் யாராவது ஒருத்தவங்க ஒரு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா அது என்னமோ கரெக்ட் தான், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ல ஒருத்தங்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Admittedly he was one of the best students. Admittedly he was one of the best students. இப்ப அதே மாதிரிதான் ஒருத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, ஆமா அந்த நேரத்துல அவருக்கு உண்மை தெரியாதுங்கிறது என்னமோ உண்மைதான், அதை நம்ம ஒத்துக்குதான் வேணும், அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். So admittedly he didn't know the truth at the time. Admittedly he didn't know the truth at the time. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்டெக்ஸ்ட். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. ஸோ அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனா ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா தான். ஸோ இந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெருமையா சொல்லுவோம், பட் வேற ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா தான் அப்படிங்கிறத நம்ம அவ்வளவு விருப்பம் இல்லாம அதை ஒத்துக்குவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம admittedly யூஸ் பண்ண போறோம். I got a job in the company, admittedly through a family connection. I got a job in the company, admittedly through a family connection. அடுத்து நம்ம பார்க்க போறது assuming இல்ல assumed that சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ assume அப்படின்னா நம்ம எந்த ப்ரூஃபும் இருக்காது, நம்ம எதுவும் யாரையும் கேட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல, ஜஸ்ட் நாமளா ஒரு விஷயத்த உண்மைன்னு நினைச்சுப்போம். ஸோ அதுதான் நம்ம assuming that.
இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவன்கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி நினைக்கிற நீ அவன்கிட்ட கேட்டியா அப்படி கேட்டா இல்ல நான் கேட்கல பட் அவன்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி உண்மைதான் அப்படின்னு நம்மளாவே நினைக்கிறது. ஐ am assuming that he has all the required documents. இந்த தட்ன்றத கண்டிப்பா சொல்லணும் போடணும்ன்ற அவசியம் இல்ல. அதனால தான் அதை நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கோம். I am assuming he has all the required documents. I'm assuming he has all the required documents. நீங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சதுனால நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். சோ அதனால I assumed that அப்படி யூஸ் பண்ணுவோம். of course thatன்ற ஒண்ணு கண்டிப்பா போடணும்ன்ற அவசியம் இல்ல. I assumed you were friends as you both studied in the same college. I assumed you were friends as you both studied in the same college. இப்போ இதே assuming that நம்ம வந்து ஒரு கன்ஜங்ஷன் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு இடத்த விசாரிக்கிறீங்க. இந்த வீடு விக்க போறாங்களா? அப்படியா? வீடு விக்க போறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும், அது நீ அத வாங்க போறியா என்ன? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சோ அப்படியே வச்சுக்கிட்டாலும், அது உண்மைதான்னு வச்சுக்கிட்டாலும், நீ அத வாங்க போறியா? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். So assuming the house is for sale, are you going to buy it? Assuming the house is for sale, are you going to buy it? இப்ப இதே இடத்த நம்ம even assuming அப்படின்னு யூஸ் பண்ணலாம். Even assuming the house is for sale, are you going to buy it? இப்ப இதே மாதிரி தான். அவர் ரொம்ப ரிச் அப்படின்னு யாரையாவது பத்தி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவர் அங்க இடம் வாங்கிட்டாரு, இங்க இடம் வாங்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அவர் பணக்காரனே வச்சுக்கிட்டாலும், நமக்கு ஏதாவது குடுக்க போறாரா என்ன? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? So even assuming he is rich, is he going to give us anything? Even assuming he is rich, is he going to give us anything? So இந்த வீடியோல நாம சாதாரணமா ஒரு கான்வர்சேஷன்ல, ஒரு ஆர்குமெண்ட்ல சில விஷயங்கள ஒத்துக்கிட்டு, ஆனா கான்ட்ராஸ்டான ஐடியாஸ குடுக்குறப்போ, எப்படி இந்த கிராண்டட், அட்மிட்டட்லி, அஸ்யூமிங் இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.